ஹாய் ஹலோ, நான் உங்கள் சுமதி மாமி. வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஆடி மாதம் எல்லா விழாக்களையும் அழைத்து வரும் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறது உண்டு. ஆடியில் அம்மன் வழிபாடு, ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, இப்படி பல வழிபாடுகள் உண்டு. அந்த வகையில் ஆடியில் கன்னி தெய்வ வழிபாடும் மிகவும் விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கிராமப்புறங்களில் சப்த கன்னிமார் தெய்வங்களுக்கு பொங்கல் வைப்பது, மாவிளக்கு போடுவது, படையல் போடுவது, இப்படி அவரவர் வழக்கப்படி கொண்டாடுவார்கள். பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு நமது நாட்டில் மிகவும் பிரசித்தம். அந்த சக்தி வழிபாட்டில் குழந்தை ரூபமாக கன்னி தெய்வமாக நமக்கு அருள் தரும் தெய்வம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. பாலா வழிபாடு ஸ்ரீவித்தையில் மிகவும் முக்கியமானது. மன்மதனை ஈசன் எரித்த கதை நமக்கு தெரியுமல்லவா? அந்த சாம்பலில் இருந்து தோன்றியவன் பண்டன் என்னும் அசுரன். எல்லா அசுரர்களும் தவம் செய்து வரம் வாங்குவதைப் போலவே இவனும் தவம் செய்து ஒரு பெண்ணை தவிர மற்ற யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரம் வாங்கினான். ஆகவே அவனை அழிக்க பராசக்தி லலிதா பரமேஸ்வரியாக உருவெடுத்து சேனைகளோடு சென்று போர் புரிந்து அசுரனை வதம் செய்கிறாள் என்ற புராணக்கதை ஸ்ரீ லலிதோபாக்கியானத்தில் வருகிறது. அவ்வாறு பண்டாசுர வதம் நடந்தபோது அவனது புதல்வர்கள் 40 பேர் போருக்கு வந்ததும் அவர்களை அழிக்க லலிதா தேவியிடம் இருந்து பாலாம்பிகை தோன்றினாள். சிறு பெண்ணால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று பண்டாசுரனின் மகள்கள் வரம் வாங்கியிருந்த காரணத்தால் லலிதா தேவி தன் சக்தியை பாலரூபமாக பாலாம்பிகையாக தோற்றுவித்தாள் என்கின்றது புராணம். பாலாம்பிகையும் வீரத்துடன் போரிட்டு அசுரனது மகன்களை அழித்தாள். 9 வயது தோற்றத்தோடு பட்டு பாவாடை சட்டை அணிந்து இரத்தினங்கள் பதித்த நகை அலங்காரத்துடன் வெள்ளை அன்னங்கள் பூட்டிய ரதத்தில் ஏறி பண்டனின் புதல்வர்களை அழித்ததால் லலிதா சகஸ்ரநாமத்தில் பண்டபுத்திர வதோயுக்த பாலா விக்ரம நந்திதா என்று இவள் குறிப்பிடப்படுகிறாள். திருமூலர் தனது திருமந்திரத்தில் சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை முக்திக்கு நாயகி என்று குறிப்பிடுகிறார். பாலமுருகன், பாலகிருஷ்ணன், பாலகணபதி, பால ஐயப்பன், இப்படி தெய்வங்களை பாலரூபத்தில் வழிபடுவதால் தெய்வத்தின் அருள் நமக்கு சுலபமாக கிடைக்கும். அதுபோல சர்வேஸ்வரியான பராசக்தியை பாலாவின் உருவில் வழிபட்டால் எளிதாக பலன் கிடைக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்ற வழக்கு உண்டு. தெய்வமே குழந்தையாக வரும்போது கொண்டாட்டத்திற்கு குறைவு ஏது? இவளை வழிபட்டால் வேண்டிய வரம் யாவும் தருவாள். பக்தர்களின் வீட்டில் ஒருத்தியாக குழந்தை வடிவில் வலம் வருவாள். இவளை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, சித்தர்கள் வழிபாட்டிலும் இவளுக்கு முதல் இடம் உண்டு. சித்தர்கள் இவளை வாலைக்குமரி என்று குறிப்பிடுவார்கள். கர்ம வினைகளை நீக்கக்கூடியவள் இந்த பாலா. பட்டத்து இளவரசியான பாலா அதிரூப சௌந்தரியமுடையவள். மேல் இடக்கரத்தில் புத்தகமும் மேல் வலக்கரத்தில் ஜபமாலையும் பக்தர்களை காக்கும் அபய வரத கரங்களுடன் திகழ்கிறாள். குண்டலினி யோகத்தில் முதல் 2 ஆதார சக்கரங்களில் பூஜிக்கப்படுபவள் இவளே. கொங்கண சித்தர் பாடியுள்ள வாலை கும்மி மிகவும் பிரசித்தி பெற்றது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் பாலா என்கிறார் கொங்கணர். குமரகுருபரருக்கு பாலா என்னும் சிறு குழந்தை வடிவிலேயே அம்பிகை மீனாட்சி வந்து மீனாட்சியம்மே பிள்ளைத்தமிழ் கேட்டு மகிழ்ந்து முத்துமாலை பரிசளித்ததாக வரலாறு உண்டு. பாலா சிறுமியாக இருப்பதால் பேதம் பாராட்டாமல் பக்தர்களுக்கு அருள் தருவாள். மனதார நினைத்தாலே தியானித்தாலே வேண்டியதை நிறைவேற்றி தருவாள். ஆனால் பேரம் பேசும் மனப்பான்மையை இவள் விரும்ப மாட்டாள். பாலா வழிபாட்டின் சிறப்பு அம்சம் சரணாகதி ஒன்றே. அன்புடன் பக்தியுடன் அவளை அணுகினால் வாரி வாரி கொடுப்பாள். அன்னை குழந்தையாக பாலாம்பிகையாக பல இடங்களில் தரிசனம் தந்தாலும் தானே தனது குழந்தை வடிவத்தோடு தேடி வந்த இடம் நெமிலி. காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இடம். இது பாலாவின் இல்லம் என்று கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த அழகு தெய்வத்தை மகா பெரியவா, கிருபானந்த வாரியார் போன்ற பெரியோர்கள் தரிசனம் செய்துள்ளார்கள். இந்த நெமிலி பாலா பீடத்தை
தற்போது வழி நடத்தி வரும் கவிஞர் ஸ்ரீ நெமிலி எழில்மணி இயற்றியுள்ள சுலபமான தமிழ் பாடல் ஒன்றை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இதை எங்கள் முத்துக்கண்ணாத்தாள் கோவிலில் நாங்கள் பாடுவோம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் அன்பர்கள் இதனை பாடி வழிபட நிச்சயம் பலன் கிடைக்கும். குழந்தை தெய்வத்தை வா என்று அன்புடன் கூப்பிட்டாலே ஓடோடி வரும். சாதாரணமாக பூ போட்டு விளக்கேற்றி தூப தீபம் காட்டி இந்த பாடலை பாடி இனிப்புகள் ஏதாவது நிவேதனம் செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தனையாக கேளுங்கள். நிவேதனம் செய்த இனிப்பை அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுங்கள். நல்லதே நடக்கும். வாங்க சுலபமான அந்த பாடலை இப்போ பார்த்துடலாம். எமைதினை காக்கும் சுமைதனை நீக்கும் அருள்மிகு பாலா சரணம். இங்கு இமையென இருக்கும் அமைதியை கொடுக்கும் ஈகையின் வடிவே சரணம். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். திருமணம் முடிப்பாய் திருவருள் கொடுப்பாய் தீங்கினை அழிப்பாய் பாலா. எம் இல்லற மதனில் நல்லறம் சேர நல்வரம் தருவாய் பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். பெற்றவர் மகிழ மற்றவர் நெகிழ உற்ற துணை நீ பாலா. எம் சுற்றமும் நட்பும் சுகமதை பெற்றிட நற்றுணை நீயே பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருகினில் இருந்து திருமணம் புரிந்து அனைத்தையும் கொடுப்பாய் பாலா. எம் மனையதில் மழலையின் குரல் தனை கேட்டிட மங்களம் அருள்வாய் பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். உருவினை அளித்து உயிர் தனை கொடுத்து உயர்வினை அளித்தாய் பாலா. நல் கருவினை கொடுத்து கவலையை தடுத்து கண்ணென காப்பாய் பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். 9 இரவுகள் ஒளி விளக்கேற்றி அன்புடன் தொழுவோம் பாலா. அந்த 9 மாதமும் எம்முடன் இருந்து அன்புடன் காத்திடு பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். குழலிசை யாழிசை எதுவுமே குழந்தையின் குரலிசை ஆகுமோ பாலா. எந்த குறைகளுமின்றி குவலயம் போற்றிட குழந்தையை கொடுத்திடு பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். கருவினில் கலந்து உயிர் தனில் உறைந்து என்னுடன் கலந்திடு பாலா. என் பயமதை களைந்து பாவத்தை மறந்து குழந்தையாய் பிறந்திடு பாலா. அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம். எனக்கு அருள் தர நீயும் வரணும்.
குறைகளை நீக்கி குழப்பத்தை போக்கி குடும்பத்தை காத்திடு பாலா. இந்த குவலயம் தனிலே உன்னை போல் தெய்வம் எங்குமே இல்லையே பாலா. அருள்மிகு பாலா சரணம், எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள்மிகு பாலா சரணம், எனக்கு அருள் தர நீயும் வரணும். அருள் தர நீயும் வரணும். அருள் தர நீயும் வரணும். நித்திய கல்யாணியாக மனோன்மணியாக விளங்கும் பாலாவை பூஜித்தால் இம்மையிலும் மறுமையிலும் சகல நன்மைகளையும் அடையலாம் என்பது உபாசனா ரகசியம். எனவே பாலாவை பற்றி கொள்ளுங்கள், சகலமும் சித்திக்கும். ஸ்ரீ பாலாம்பிகையின் பெருமைகளை சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.